அந்த பெரிய நிறுவனங்கள் கூலி இல்லை சேதாரம் இல்லைன்னு கொடுக்குறாங்கல்ல, எப்படி கொடுக்குறாங்க அதை நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அதான் முதல்ல ஒரு சின்ன லெவலில் பண்ணி பார்க்கணும், அப்புறம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதாவது அவங்க நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்களா, தங்க வியாபாரத்தில் மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ராப்ளம் என்ன? கேபிட்டல், பணம் வேணும். அதுவும் எதில் வேணும்? நம்பரில் வேணும். அது இல்லாதனால தான் நம்ம சின்னமாக இருக்கும், ரைட்? அப்போது நீங்கள் போய் பேங்க்கில் போய் வட்டிக்கு வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அவங்கள்ட்ட கொலாட்ரல் கேட்பேன், அதை கேட்பேன், செக்யூரிட்டி கேட்பேன், 1000 பஞ்சாயத்து. இப்போ கஸ்டமர்கிட்டையே நம்ம வாங்கணும்னு சொன்னால் அன்செக்யூர்டோட வாங்க முடியும். அவங்களுக்கு நியாயமாக நடந்துக்கிட்டாலே போதும். அப்போது அவங்கள்ட்ட நம்ம பணங்கள் வாங்குறோம். அப்போ வாங்கும்போது 11 மாதம் அந்த பணம் நம்மள்கிட்ட இருக்கு. ஏன் சார் சாட்சிக்காரன் காலில் போய் விழுகுறீங்க? சண்டைக்காரன் காலில் விழுந்துட்டு போகணுதானே. சண்டைக்காரன் யாரு? நமக்கு கஸ்டமர். அவனுக்கே விட்டு கொடுத்துட்டு போ. நீ ஏன் ஒரு தடவை தானே விட்டு கொடுக்குறீங்க? மீதி 2 தடவை 3 தடவை கிடைக்கிற லாபம் உங்களுக்கு தானே. ஸ்டாக் அண்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு சார். அதை நீங்க கையில் எடுத்தீங்கன்னு சொன்னா கஸ்டமர்கிட்ட வாங்குற பணத்தை வச்சு அவருக்கு நாம எவ்வளவு விட்டு கொடுக்குறோம் வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்ல. பணம் வேணும்ல, யார் தர்றா? அவன் தானே தர்றான். அப்போ அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் தங்கத்துக்கு பணம் தர்றேன், எனக்கு தோடு கொடு, செயின் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துட்டு போ, ஒரு தடவை விட்டு கொடுங்க. அதுதான் எஃபர்ட் வேற, எஃபிஷியன்சி வேற.